வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் வந்துட்டு போயிடும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷோ பாத்தீங்கன்னா காணாம போயிடும். வயிறார சாப்பிட்டீங்கன்னா எல்லாமே குணமாகும். மனசார வாழலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்ட் தான் நம்மளோட கிச்சன் கலாட்டா. இன்னைக்கு யாரு அந்த சன்னச்சித்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகானவங்க, திறமையானவங்க, இளமையானவங்க, முதுமையானவங்க, புதுமையானவங்க, எளிமையானவங்க, கனிவானவங்க, அப்படி சொல்லிக்கிட்டே போறோம். லெட்ஸ் வெல்கம் கயல் வடிவா அவர்கள். காட்டு மைனா என்ன கொஞ்சம் கொஞ்சம் போனா மஞ்ச காட்டுக்குள்ள அப்ப காதல் சொல்லி போனா. ஆஹா ஆஹா, 90ஸ்ல அப்படியே நதியா மேம பார்த்த மாதிரியே இருக்கே. வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். அவ்வளவுதான். இன்னைக்கு இட்ஸ் ஆசம் டே, ஆஸ்பீஷியஸ் டே. அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரி சுடிதார் எல்லாம் 90s எங்க அம்மா ஸ்டேஜ்லயே முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நீங்க அது ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருக்கீங்க பாருங்க. இந்த சுடிதாரை போட்டு வந்த அப்புறம் ஓ மை காட் 80s காலம் வந்துருச்சு எனக்கு. வரும் 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 வரும். இல்ல இதுதான் வந்துட்டு இளமை புதுமை அப்படின்னு சொல்லுவாங்க. இளமை புதுமை. சொல்லுங்க சொல்லுங்க. சமைச்சு வாயில போடுறலாம் அப்ப தெரியும். என்னங்க நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடிவம்மாக்கு வேற லெவல்ல சமைக்க தெரியும், அவங்க சமைச்சாலே பட்டி தொட்டி எல்லாம் வந்துட்டு பதறும் அதரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சும்மாவா? எப்படிங்க? உண்மையாவே சமைக்க தெரியாதுமா? தெரியாதா? தெரியாது. 11 இயர்ஸ்ல நடிக்க வந்தேன். வீட்டுல அம்மா அக்காங்க எல்லாமே சமைப்பாங்க. 11 இயர்ஸ்ல நடிக்க வந்தீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போலியா நீங்க? எங்கம்மா வீட்டுக்கு போனாலும் டெய்லி ஷூட்டிங் போவோம்ல, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. அப்போ அதாவது கிட்டத்தட்ட சும்மா கிடையாது, 11 இயர்ஸ்ல இருந்து இன்னைக்கு 74 ஏஜ் வரைக்கும் அவங்க வந்துட்டு நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60 இயர்ஸ் ஷீ இஸ் ஆக்டிங். ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டல் அவங்களுக்கு கொடுத்து. 70லாம் இல்ல, 62 தான். ஓ மை காட். ஆனா இன்னும் 8 இயர்ஸ்ல நம்ம வந்து ரெக்கார்டை பீட் பண்றோம். ஓகே ஓகே, வெரி குட். அவங்களோட ஏஜ் வந்து 80 தொட போதா? சரி சரி சரி, காம் டவுன். சரி சரி, ஓகே. வெல்கம் டு கிச்சன் கலாட்டா. இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்? நார்மலா கீரை வந்து பருப்புல போட்டு பண்ணுவாங்க. நீங்க வெறுப்புல போட்டு பண்ணுவீங்களா? சரி சரி, கடைஞ்சி பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஆனா நம்ம பண்ற டிஷ் வந்து பசங்களுக்கும் பிடிக்கணும், பெரியவங்களுக்கும் பிடிக்கணும். ஸோ அதனால கீரை தொக்கு டிஃப்ரெண்டா பண்ண போறேன். ஆஹா, இன்னைக்கு ஒரு சன்னச்சத்திரம் இங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு விசித்திரம் வரப்போற நேரமும் வந்து விட்டது. அது யாரு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஷோக்குள்ள போயிடலாமா? ஒரு மிகப்பெரிய ஒரு கைத்தட்டலுடன் Yes, it's so 223 pounds. Here comes Vadivu. கட்டு கட்டு கீரை கட்டு புட்டு புட்டு ஆஞ்சு புட்டு. சன்னச்சத்திரம் நீங்க இங்க இருக்கீங்க, உங்களுக்காகவே ஒரு வினோதம். என்னது? ஒரு பயங்கரமான ஒரு வினோதம். என்னது? ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் நாங்க இங்க இறக்கோம். அவர் விசித்திரமா, வினோதமா, இல்லனா எப்படி கொடூரமா அப்படின்றது நம்ம பொறுத்து இருந்தா வந்து பார்க்கணும். ஆனா சமுதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன் தான் இன்னைக்கு வர போறாங்க. கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. லெட்ஸ் வெல்கம் கவுன்சிலர் ஸ்னேக் பாபு அவர்கள். கண்ணன் வரும் வேலை கண்ணி மாலை காத்திருந்தேன். என்ன சின்ன தயக்கம் சில மயக்கம் அதை ஏற்கின்றேன். கடங்கா ஆஹா, எது மேடம் என்கிட்ட ஹெவியா உங்களை லைக் பண்ணிருக்கு? இந்த சேலை விக்கிறது தான். முத்து போன்ற எனது சிரிப்பா, இல்ல முரட்டு தோல் உடம்பா, இல்ல நடனமாடும் என்னுடைய நடையா, இல்ல நாவி கவலத்திலிருந்து சிரிக்க வைக்கும் என்னுடைய திறனா? என்னன்னா நான் சமைச்ச சாப்பாடு சாப்பிட வந்தீங்களே, அத நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. உன் பேர் என்ன? இப்பதான் சொன்னீங்க. ஸ்னேக் பாபு. அவளை பாத்தீங்களா? நீங்க தப்பா சமைச்சீங்கன்னா துப்பிடுவான். ஆமா ஆமா, அந்த மாதிரி வித்தைகள்லாம் பயங்கரமா இருக்கும். யார பாத்துறா தப்பா சமைப்பாங்க? என்னுடைய அம்மாடா இது. அம்மா, என்னுடைய தாய். ஆக்சுவலி உனக்கு அம்மா, எனக்கு அம்மம்மா. அது என்னடா அம்மம்மா? என்ன சமையல் இன்னைக்கு? கீரை தொக்கு. என்னது? கீரை தொக்கு. ஒரு சிக்கன், ஒரு டக்கிலோ, ஒரு ஜிக்காங்கொக்கா, ஒரு கபாப், அப்படி ஏதாவது தெரியுங்கன்னு பார்த்தா கீரையை செய்யறவங்களா? கீரைய அடுத்த ஷோக்கு வரும்போது அது செஞ்சு தரேன். அடுத்த ஷோக்கு நான் வரணும்ல? வாங்கங்கிற, அதான் நான் சொல்றேன். நீங்க வாங்க. என்ன கீரை சமைக்க போறீங்க?
அரைக்கீரை. அரைக்கீரை. ஏன் நிக்கீரை, உரைக்கீரை, சிறுக்கீரை, மிருக்கீரை அப்படி போட்டு எல்லா கீரையும் சமைக்க கூடாதா? இல்லம்மா, எல்லா கீரையும் போட்டு அப்புறம் வயிறு. எனக்கு ஒரே டவுட், ஏதோ குளத்துல குளிச்சுட்டு வந்த மாதிரி சாலி வச்சு மூடினே இருக்கியா? இல்ல, என்ன கட்ட போட்டாலும் கவுன்சிலர் ஸ்டேக் பாபு மாதிரி இல்ல. ஆமா. இத போட்டு மேட்ச் பண்ணுன்னு கொடுத்தாங்க. ஐயா, இப்பவும் மேட்ச் ஆகலையா? அப்படியா? சேலை விக்கிற மாதிரி இருக்கீங்க. இத நீயே வச்சுக்க. ஓகே, சமைப்போமா? ஆரம்பிப்போமா? போ. ஓகே. அதாவது ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவுன்சிலர் வந்திருக்காரு, இந்த சால்வியை போட்டு இவங்களை வந்து அமுச்சு விடுவோம். சரி, நடக்கட்டும், இதாங்க, நடக்கட்டும். நீங்க போடுங்க மேடம். ஆஹா ஆஹா ஆஹா. ஆஹா. இன்னொன்னு, இப்போ அவங்க நம்ம ஷோக்காக வந்திருக்காங்க. ஆமா. இந்த சால்வி எடுத்து அவங்களுக்கு போத்தி விட்டு ஏன் சால்வையை நானே எடுத்து அவங்களுக்கு மாட்டணுமா? ஆமாங்க, ஆமா. கவுன்சிலர் ஐயா, சமையல் முடிச்சத வந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஆஹா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கண்டிப்பாமா, கண்டிப்பா. ஆஹா, அது போட்டோ கொடுங்க. போட்டோ கொடுங்க. அப்படியே உங்க ரெண்டு பேரையும் மேய்க்கிறதுக்கு நானும் வந்திருக்கேன் இல்லையா, ஆமா. அதனால இந்த சால்வி இருக்குமா? எனக்கும் வந்து ஆமா போட்டு விடுங்க. ஐயே, என்னடா இது? ஆ. ரொம்ப சந்தோஷம். ஆ. பிச்சைக்கார மாதிரி கெஞ்சலியே, வெக்கமா இல்ல? ஆஹா, வெக்கமா இல்ல. ஏன்னா என்னை விட மூத்த பிச்சைக்காரனா வந்துட்டு இந்த மாதிரி கெஞ்சும்போது எனக்கு வெக்கமே இருக்கு. பிச்சைக்காரன்னு உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். உங்களை சொல்லல, உங்களை இந்த சொல்லல. தடவை கத்தி எடுத்துட்டேன். உங்களை கத்தி சொல்லல. நான் சும்மா விட மாட்டேன். உண்மையாவே எடிட்டர் பார்த்துட்டு ரொம்ப நகைச்சுவையா இருக்கு, சீக்கிரம் சமைக்க ஆரம்பிங்க அப்படின்றது சொல்லிட்டாரு. சொல்லிட்டாரா? start பண்ணி இதை ஆரம்பிச்சிருவோமா? அப்ப இவனை அனுப்பிட்டு நம்ம ரெண்டு பேரும் சமைப்போம். சரி, நல்லா இருக்கு. அப்ப ஓகே. யாராவது ஒருத்தர் இருங்கப்பா. அப்படின்றீங்க? சரி, அதனால நீங்க மட்டும் இருங்க, நாங்க ரெண்டு சரி, பேரும் வாங்க போயிடலாம். போவோம். ஆ, என்னாச்சு? நீ என்னடா யாராவது ஒருத்தர் இருக்க சொல்றீங்க? உங்களுக்கு ஒருத்தங்க வேணும், அவ்வளவுதானே? வடிமாமா இங்க வாங்க, ஒரே செகண்ட். ஐயோ, இவங்க பேரு வடிவு தான். ஆ. ரெண்டு வடிவும் வடிவா? சேர்ந்து ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர். ஏய், மல்லிகையே மல்லிகை, அந்த பாட்டு போடுங்க தயவு செஞ்சு, ப்ளீஸ் போடுங்க. உள்ளங்கவர் கல்வனா, குறும்புகளில் மன்னனா, மன்மதனின் தோழனா, ஸ்ரீராமனா, அவன் முதல்வரை சொல்லடி, மல்லிகையே, மல்லிகையே, மாலை. ஃபார் யுவர் கைண்ட் ரிக்வெஸ்ட், சுத்துங்க. பாட்டு பாட்டுங்க. 1960 இந்த பாட்டு எடுத்திருந்தா பிளாக் அண்ட் ஒயிட்ல இப்படிதான் இருந்திருக்கு. நல்லா இருக்குங்க இந்த பாருங்க. பர்ஃபார்மன்ஸ்க்கு இவங்களுக்கு ஒரு சால்வையை போட்டு ஆஹா. ஆமா, ரொம்ப போய் நல்லா வாங்க. டான்ஸ் பண்ணாங்கல்ல. நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா சூப்பர். இருக்கா? பாய். அடுப்ப பத்த எனக்கு ஒரே டவுட். சொல்லுங்க. நாங்க பேசுறோம், எங்களுக்கு வேலை வெட்டி இல்ல. ஓகே ஃபைன். யாருக்கு வேலை வெட்டி இல்ல? உனக்கு வேலை வெட்டி இல்லடா. தெரிஞ்சுச்சா? அப்படி இருக்கும்போது எப்படி இவனே பத்த வைக்கிறான்? நீங்க உங்களுக்கு இனிஷியேட்டிவ் பண்ண கூட உங்களுக்கு ஆசை இல்ல. இல்லப்பா, மிக்ஸில அரைக்கணும்ல, எங்க அரைக்க நான் விடுறீங்க? சொல்றேன், இதை எடுத்து வை. ஐயோ, இருங்க. ஆஹா. விட்டு ஐயோ, தெரிஞ்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? வெங்காயம் ஒண்ணு, பூண்டு 5 6 ஐயோ, ஒரு பேனில் நல்லெண்ணெயில் கடுகு, சீரகம், வெந்தயம், ஐயையோ. பெருங்காயத்தை போட்டு அதை பிரிந்தும் பிரியாத அளவுக்கு பேஸ்ட் மாதிரி செஞ்சு பல்லு விளக்காத நிக்கி வாயில் தேய்ச்சு அவனை சோப்பு போட்டு குளிப்பாட்டி அவனுக்கு சட்டை எடுத்து பேட் என்னடா பச்சைக்கிளின்னு எழுதி வச்சிருக்காங்க. அப்படிங்களாயா? நல்லா இருக்கியா? ஐயோ. இதுல எழுதினதை விட நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? அப்ப இதையே போட்டு சமைப்போம். எனக்கு ஒன்னேன்னு விட்டு எடுத்துட்டு வரலாம். A4 ஷீட்ல எழுதிட்டா கொண்டு வரவங்க மாட்ட மாட்டீங்களா? பரவாயில்ல. என்னது இது? உரையாடல் எழுதிட்டு வந்திருக்காங்க பாரு. என்னடா எழுதிருக்கு படி. உருளைக்கிழங்கு வறுவல்னா உரையாடல் படிக்கிறான். அடுத்தது அந்த ஐட்டம். உருளைக்கிழங்கை நன்றாக கழுவி ஆ. தோலை உரித்து ஆ, சின்ன சின்னதா ஏடா, கட் பண்ணி மீடியம், அதாவது மீடியம். மீடியம் சைஸ்ல கட் பண்ணி இருடா, கீரை தொக்கு தாண்டா பண்ண போறாங்க. எதுக்குடா உருளைக்கிழங்கு அது போடுறாங்க? அடுத்தது. அது ஏன் அதுக்குள்ள எடுத்து அத படிச்சிட்டமா? ரெண்டு டிஷா மாமி. ஆமா. இல்ல நீங்களே படிங்க, நீங்க தான் எழுதிருக்கீங்க. என்ன படிக்கணும்? கீரை துக்கா? துக்கு இல்ல தொக்கு. தொக்கு தான் நான் ஆமா. சொன்னேன். துக்கு நீங்க. தொக்கு நீங்க வந்துட்டு பண்ணி முடியும் போது துக்காயிடும். ஆனா நீங்களே படிங்க. இல்ல, நல்லா பண்ணுவேன். சரி, இப்போ இது எதுக்கு படிக்கணும்? செஞ்சிடலாமே. அப்ப விடுங்க, அப்புறம் எதுக்கு 23 minutes ஆயிடுச்சு. இன்னும் சமைக்கலாமா? பார்க்கலாமா? நம்ம தானே பேசிட்டு இருக்கோம், அவங்க சமைக்கணும். இல்ல, நான் மிக்ஸி கிட்ட போகணும்ல. இருங்க. ஆமா. இருங்க, நானே பண்றேன். அங்க வைங்க. மிக்ஸி முதல்ல இந்த ஜார் எடுத்து வைக்க தெரியுமா? ஜாரை எடுத்து இப்படி வச்சு திருகி பட்டனை போட்டு போட்டீங்களா? இப்படி அடிச்சா மிக்ஸி ஆஃப் பண்ணுமா. அப்படி பண்ணக்கூடாது. அதை இப்படி போட்டா அவ்வளவுதான். அதெல்லாம் அதிரடி சமையல். சும்மா இல்ல. இதுல போட்டுங்க, போடு அரை. ஐயையோ. அவ்வளவுதான். திரும்பி. எது இது?
ஆஹா வெரி குட். இந்த அடுப்பை இங்க வச்சுக்கிட்டு அங்க வந்து பத்த வைக்கிறீங்க பாத்தீங்களா? ஏன்னா இதுதான் எனக்கு பக்கத்துல இருக்கு. என்ன ஹைட்டுக்கு பத்தல. இது நல்லெண்ணெய் தானே? நல்லெண்ணெய் தான். ஊத்துறேன். என்ன நல்லெண்ணெய் ஊத்தணும். நல்லெண்ணெய் தான். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? தப்பான எண்ணெய் ஊத்தினீங்கன்னா அது தொக்கு வராது, திக்கா தான் வரும். உன்னை ரொம்ப கிண்டல் பண்றல, கொஞ்சம் ஃபேஸ் எடுத்துட்டு வந்தீங்க வைங்க. எனக்கு கடுகு போட போற, பட்டு பட்டுன்னு வெடிக்கட்டும். பட்டு பட்டுன்னு வெடிக்குமா? காட்டுங்க. நான் போறேன். என்ன வெடிக்கவே இல்ல. இன்னும் கொஞ்சம் ஆகணும், அதுக்குள்ள போட்டீங்க. இப்பதான் புரியுது நீங்க உங்களுக்கும் சமையலுக்கும் சுத்தம்ட்டு. கடுகு போடணுமா வெந்தயம் போடணுமா? தப்பா வாயில வாய்க்கரிசி போடணும். வெண்ணெய் அரிசி அரிசி வடிவுக்கரிசி. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இது என்ன தனியாவா? தனியாக்கு ஏதாச்சும் வெந்தயம் வெந்தயம் வெந்தயமா? வெங்காய சட்னி பண்ணிட்டு இருக்காங்கடா. இதுக்கு வேற நீ வந்து வக்காலத்து வேற வாங்குற. தொக்கு எப்படி பண்ணணும் தெரியுமா? தொக்கு இது அந்த மாதிரி தான் பண்ணோம். அது தெரியுதுல, அப்ப மூடிட்டு பாரு. அப்போ ஓகே, ஏதோ ஒன்று பண்றீங்க. அவ எவ்வளவு கலாய்ச்சாலும் சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவனும் பிச்சைக்கார மாதிரி எனக்கு கொஞ்சம் தாங்கன்னு வந்து வாயை நீட்டி நிப்பானே, அப்ப கூட கூடாது. அப்ப வந்து எடு செருப்ப அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு ஓட விடும். டெஃபினட்டா. ஐயா இது யார் வாய்ஸ்ன்னு நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் அடுத்த எபிசோட்ல நீ ஒரு கெட்ட போடுவல்ல, ஆமா, அப்ப நானும் வந்து கேப்பீங்களா? ஆஹா அங்க பாடுறா கீரையை எப்படி போடுறாங்கன்னு. அப்படி எல்லாம் போடாம ஃபுல்லா கொட்டுங்க பாப்போம். அப்ப எடுத்து நானும் கொஞ்சம் கொட்டுவேன். அப்ப நல்லா இருக்கு, நானும் கொட்டுவோம். ஐயோ கடவுளே, ஐயோ தம்பி இருமா இருமா, அப்படி எல்லாம் பண்ணா நல்லா இருக்குமா? அப்புறம் நான் இப்படி செஞ்சு பண்ணா நல்லா நல்லா இருக்குமா? நல்லா இருக்க நல்லா இல்லன்னு சொல்வீங்க. எவன் சொல்லுமா நல்லா இல்லன்னு? எப்படி செஞ்சாலும் நல்லா இல்லன்னு செஞ்சதுக்கு அப்புறம் எவனாவது நல்லா இல்லன்னு சொல்லுவானா? செய்யறதுக்கு முன்னாடியே சொல்றேன் நல்லா இல்ல. என்ன பண்ண போறீங்க இப்ப? நீங்களே குடிக்க போறீங்களா அத? ஓ, கை கழுவுறதுக்காகவா? மருதாணியா? மருதாணி தானே. புளி அவருக்கு கரைச்சி கொஞ்சம் வச்சு விடுவோம், காட்டுங்க. புளிய கரைச்சி அதுல ஊத்தணும். பண்ணுவையா இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து நம்மள கேட்காம என்னென்னமோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஓகே தானா? ஏய் வேணா, ஸ்டாப் இட் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல இல்ல, ஒரு 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும். 5 நிமிஷத்துல முடிச்சிருமா? அவ்வளவுதான். என்ன இது? கீரை தொக்கு எப்படி இருக்கு? கலர்ஃபுல்லா இல்ல? பச்சை கலர்ல போட்டா பச்சை கலர்ல தான் இருக்கும். பச்சை கலர்ல யாருக்கும் இருந்தாலும் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு. ரெடி ரெடியா? இவ்வளவு சீக்கிரமா ரெடியா? அவ்வளவுதான். அதனால தாண்டா என்னுடைய அம்மா இதோ இங்க பின்னாடி நீ வச்சிருந்த உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போறாங்க அடுத்து. ஓ, இப்ப வறுவல் செய்ய போறோமா? ஆமா. ஏய் அங்க இங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சூப்பரா இருக்கும் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல். ஏய் சூப்பரா இருக்கும். அந்த அம்மா கண்ணை பார்த்தனா வந்துட்டு கங்கா சந்திரமுகி எக்ஸ்பிரஷனே வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தியா? சரி அடுத்தது பண்ணுவோமா? ஓகே சூப்பர். அவரு கொஞ்சோண்டு வந்து பாதிக்கப்பட்டாருன்னா அந்த மாதிரி தான் இருப்பாரு. ஏமா அவரு அந்த மாதிரியே இருக்கட்டும். இல்ல உருளைக்கிழங்கு பிடிக்கும் இல்ல அவருக்கு அது வறுவல். கிடையாது, அது கிடையாது. இந்த ஸ்மெல் அவர் மூக்குக்குள்ள ஏறி அவர் ஒரு மாதிரி பண்ணி ஏமா ராஜா அப்படியா? பாருங்க. ராஜா கண்ணா பாருங்க பாத்து மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. அதுக்காகவா அடுத்தது பண்றேனே அதை சாப்பிடு. ஐயோ இப்ப குரங்கு மாதிரி போடுறானே. தாய் ஞாபகம் வந்துருச்சுமா, என்னுடைய தாய் ஞாபகம் வந்து. உன் வாசனை வரும் வேளையில் அந்த நாயை செருப்ப கொண்டு அடிக்க போறேன். நான் தாயின்னு பண்ணிட்டு இருக்கேங்க, அந்த நாய் உன் வாசனைன்னு போயிட்டு இருக்கு. என்னடா டீச்சர் பண்றாங்க? புரியுது. ஏய் 68 வயசான கரெக்டா பண்ண சொல்றாங்க. கரெக்டான ஒரு பாட்டு எடுத்து போடுறா, தயவு செஞ்சு போடுறா. பாவட்டா கொஞ்சம் 2 நிமிஷம் கொடுங்களா பாத்து. என்னடா நினைச்சிட்டு இருக்க? இது லவ் சாங் இல்லடா, இது ஃப்ரெண்ட்ஷிப் சாங்டா. ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கா போடுறா. ஏய் தாய்டா, தாய் ஃப்ரெண்ட்ஷிப்பா போடுறா. ஐயோ சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? அடுத்து என்னம்மா பண்ண போறீங்க? உருளைக்கிழங்கு வறுவல். இவ்வளவு அழகா வந்துட்டு சமைச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு நீயும் வந்து சப்போர்ட் பண்ற. ஓகே, அதுக்கு வந்துட்டு மெயின் ரீசன் என்னது? இல்ல அத நான் எடுத்து பார்க்கவே இல்ல. அப்போ ஓகே, இப்பவே பார்க்காது. இது இனிமே பார்க்கலல்ல. இனிமே இது இருந்தா என்ன இல்லனா என்ன? எனக்கு வர்ற கோவத்துல என்ன பண்ணுவேனே தெரியாது. இருந்தது விட்ட வந்து இப்படி எரிச்சிட்டியம்மா. அப்படியா? இன்னும் கால் துண்டு இருக்குது, எடுத்து படிக்கிறீங்களா? இங்க பாருங்க, 2 மட்டும் இருக்கு. நீங்க தானே சாப்பிட போறீங்க, வாங்க. இப்ப அடைக்கு ஒரு பாட்டு எடுப்பான் பாரு. ஐயோ இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றது தெரியலையே. அவ இன்னுமே ஈக்கு தேடிட்டு இருக்கான். சரி இப்ப நீங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? இப்ப நான் வந்து மிக்ஸி கிட்ட போறேன். நான் போறேன், வாங்க. எவ்வளவு போடட்டுமா? ஒரே இருக்கு, ஒரு ஸ்பூன். ஒரு இப்ப என்ன சிச்சுவேஷன்? என்னத்துக்கு இந்த பாட்டை போட்டு தந்து? ஒரு ஸ்பூன் போடுங்க. ஓ அடையா?
அவன் வாழ்க்கையே தேட வேண்டியதா இருக்குது பாரு. இதுக்கப்புறம் அவன் வேலை தேடணும், வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் தேடுவான். 2 பேர் வயசான காலத்துல வெறுப்பேத்திட்டு இருக்காங்க. சத்தியமா நான் நமக்கு சொல்றேன். பிள்ளையே வேணாம், அவனை கொண்டுடலாமா? கொண்டுடுப்பா. கொன்னுடுப்பா. இப்ப அடிமா, மிக்சியில் அடிமா, அடிமா. நீங்க அங்க போய் நில்லுங்க. சமையலோட பாட்டு போட்டா பாத்தீங்களா? இனிமேல் வீட்டில் தினமும் நடக்கும் நாடகம் நிறுத்திடும். நீங்க ஏதோ தேடுறாங்க பர்றா, இன்னோவேட்டிவா பண்றாங்க. என்னது இது? என்ன கடல் என்ன? கடல் என்ன? கடல் கடல் என்ன? கடுகு வெடிக்கவே மாட்டேங்குது. கடுகு வெடிக்கலன்னா அதுக்கு பேரு கடுகு கிடையாது. தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. போட்டுருவோமா? போடுங்க இங்க போடுங்க. வறுவல் என்ன ஆகுறது அப்புறம்? வெடிக்குதா? இல்ல, வெடிக்குது. இது இப்ப என்ன பண்ண போறாங்க? என்ன ஒரு விஷயம் அவங்களா உருளைக்கிழங்கு வறுவல். அப்படி சொல்லு. நீங்க என்ன அரைச்சிட்டு வந்தீங்க? இது மிளகு, சோம்பு. இருங்க. ஆனா ஒண்ணு என்னையா, ஆண்கள் பக்கத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த வாய்ஸுமே வர மாட்டேங்குது. ஆனா பெண்கள் இருந்தாங்கன்னா, ஒரு கப்புள் இருந்தாங்கன்னா ரொம்ப அழகா வந்து. அதுவும் ஏஜ்டு பர்சனா இருக்கும்போது காமெடி இன்னும் ஏஜ்டா இருக்கு. வேற level. என்னதுன்னு உங்களை வயசானவங்க சொல்லி 40 தடவை சொல்றாமா. ஓடி வாங்க பாப்பா, என்ன பிடிங்க. நீங்க என்ன பிடிச்சிட்டீங்களா? சூப்பர். நான் எகிரி குச்சி வந்துருவேன். புரியாத வயசு, புரியாத ஐயோ, பாட்டே போட ஐயா, நான் பாத்துக்கிறேன். இனிமே அது என்னோட பொறுப்பு. எல்லா கேமரா தயவு செஞ்சு இங்கிட்டு திரும்ப வேண்டும். பாருங்கள். அடிச்சு தோர்த்துக்க அவனை ஃபர்ஸ்ட். அவனை அப்படியே கூட்டிட்டு வா. ஐயா வாங்க. இந்த அடுப்பை தூக்கிட்டு இந்த அடுப்பா வந்துட்டு பண்ண வைக்கலாமா? இது அடுப்பு மாதிரி தான் இருக்கு. என்னடா இது? என்னதுடா இது? சரி, நான் ஒன்னொன்னா கேக்குறேன், நீ சொல்லு, நான் சொல்றேன். மைக் இல்ல உங்ககிட்ட? மைக் இல்ல, நீ சொல்லு, நான் சொல்றேன். மக்கள் இது என்னது? இது டிஷ்ன்றா. இத போய் டிஷ்ன்றாங்க. ஆமா, இந்த ப்ரோகிராம் வந்து டிஷ்ன்னு தான் சொல்லுவாங்க. தம்பி, நீ சொன்னது கரெக்ட் தான். ஏண்டா தையல் மிஷின் வாங்குற மாதிரி நின்றுட்டு இருக்கிற? வேணுமா உனக்கு இது? இந்த பட்டன்லாம் எது வச்சிருக்க? பாட்டு ஏத்துறதுக்கு. அவ்வளவுதான்டா. பாட்டு ஏத்துறா. இது என்ன பண்ணுவா? இப்படி சுத்தினா பாட்டு மாறும். இதெல்லாம் முதல்ல நீ ஃபர்ஸ்ட் நல்லா கத்துனுவா தம்பி. உனக்கு அங்க கிடையாது, இது பக்கமா போ. Ready, over. ஏய், எங்க பக்கமா போற? அங்க போ, உள்ள போ. வறுவல் ரெடி. அவன் பாட்டு மிக்ஸ் பண்ணி இருந்த 4 நிமிஷத்துல வறுவலை முடிச்சிட்டாங்கடா. அறுவலை முடிச்சிட்டாங்களா? என்னடா நடக்குது இங்க? ஓகே. சூப்பர். ஓகே. சோ இன்னைக்கு நம்ம வந்து இது முடிச்சிட்டோமா? இன்னும் இருக்கா? முடிஞ்சிருத்தோம். ரைஸ் வந்துருத்தா? பிசைஞ்சு சாப்பிடணும்ல நீங்க. கரெக்ட். நீங்களே சாப்பிட்டுருங்க. ஏன்னா ஆளுக்கு ஒரு வாய் சாப்பிட்டுட்டு சாஞ்சிருங்க அப்படியே. ஐயா, நீங்க ஒரு 2 நிமிஷம் ஒரு வடிவேல் சார் மாதிரியே பண்ணுங்க பாப்போம். 2 மணி நேரமா இந்த வாய்ஸை வச்சு போராடி இருக்க. நீ 2 நிமிஷம் சொல்லி என்ன கலாய்க்கிற? ஏதாச்சும் ஒரு டைலாக் இருக்கு. அவங்க பண்ணுவாரு, அது பண்ணுங்க. கப்புள் கோல்ஸ்னா இப்படிதான் இருக்கு. ஓகே, அவங்க ஆரம்பிக்க இவங்க டான்ஸ் ஆட. நீங்க ரெடியா இருக்கீங்களா சாப்பிடுறதுக்கு? நான் ரெடி. ஓகே, சாப்பிடுங்க. என் தாய் சமைச்சதை நான் சாப்பிடுறேன்டா ஃபர்ஸ்ட். ஏய், அதான் சாப்பிட்டு வந்தல்ல. தாரம் அதாவது மனைவி அது தாயா பாக்குறதுல எவ்வளவு பெரிய தொக்கு போட்டுக்கோமா. தொக்கு அதுதான். நானே பிசைஞ்சு வாயில ஊட்டி விட்டுருவேன். அப்புறம் நான் சாப்பிடுறேன். அவர் கூட்டுங்க. 60 வருஷமா அவருக்கு தானே ஓட்டிட்டு இருக்கீங்க. அசிங்கமா? வேண்டாம், டேஸ்டே தெரியாது ஸ்பூன்ல சாப்பிட்டா. எவ்வளவு எமோஷனலா இங்க ஃபீல் பண்ணி எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்க அந்த நாயை பத்தியா? அதாவது யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? புருஷன் சாவறது கண்ணால பாக்குற அந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்கும். ஏமா தம்பி, நீயும் சாப்பிடணும். இப்போ வா ராஜா, வா. உள்ள சாவறது பார்க்க முடியாது. பரவாயில்ல. அடுத்தது நீ ஆரம்பி. ஒரு 10 செகண்ட்ஸ் பாப்போம். அவரு கரெக்டா இருந்தாருன்னா நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். ரொம்ப பண்றேன் பாத்தீங்களா? இந்த சமையலை சமைச்ச இந்த கைக்கு ஒரு தங்க வளையலை எடுத்து போடணும்னு நினைக்கும் போது செயின் கூட போடலாமே. இதை போடலாமே செயின். இதை எடுத்துக்கிறீங்களா? பாருங்க. தெரியல எனக்கு. இது டூப்ளிகேட் தெரியல. ஐயோ, ஏமாந்துட்டேன் நானு. கேட்டா உடனே எடுத்து அவுத்து கொடுத்துருவாரு.
பிசையும் போதே எனக்கு அழுக வருதையா அது. நல்லா இருக்கு. என்ன வேணா சொல்லுங்க, உண்மை வேற லெவல்ல. நான் தெரிஞ்சு எவ்வளோ கலாய்ச்சாலும் ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கிற மாதிரிலாம் தெரில. நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் சமைக்கிறேன். உண்மையா சொல்றேன். ஜோக்ஸ் அப்பார்ட், உண்மையா வேற லெவல்ல இருந்துச்சு. சூப்பர். மக்களே, நீங்களும் இந்த டிஷ்ஷை வந்துட்டு ட்ரை பண்ணுங்க வீட்டில், மறக்காம ட்ரை பண்ணுங்க. வேற லெவல்ல இருக்கு. அதாவது இது என்னது, கீரை தொக்கு மற்றும் உருளை வறுவல். ஓகே, அடுத்ததா சூப்பரான ஒரு ஷோல சந்திப்போம். Until then, this Nikki, Sumangali and Snake Babu signing off.